இன்று பாருங்க, எல்லா இடத்திலும் சிசி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த மனிதன் எந்த தவறை செய்து ஒளிந்து போய்விடலாம் என்று நினைத்தாலும் போக முடியாது. காரணம், எல்லா பிரதேசத்திலும் சிசி கேமரா இருக்கிறது நிமித்தம் அவர்கள் செய்த தவறுகளை ஈஸியாக பிடித்து விடுகிறாங்க. ஆனா அந்த சிசி கேமராவை விட கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்யும் போதும் அதெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் நமக்கு மரணம் வரவில்லை? அவர் இன்று நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, இன்னைக்கே ரட்சிக்கப்படுவீங்க, நாளை ரட்சிக்கப்படுவீங்க என்று ஒவ்வொரு நாளும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாளை கூட்டி தந்து கொண்டிருக்கிறார். இன்று இந்த நேரத்தில் நீங்க மரித்து போனால் எங்கே போவீங்க? சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? ஆனால் வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களாய் பூமியிலே மரிக்கிற எந்த நபர்களுக்கும் பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு செல்லும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ராஜ்யத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் சென்று விட்டால் பூமியில நாம் படுகிற வேதனை இல்ல, கவலை இல்ல, கடன் பாரம் இல்ல, கண்ணீர் இல்ல, எந்த நோய்களும் நம்மை அதட்டாது, பசியே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்கு ஏன் போக கூடாது? இந்த இடத்திலிருந்து அநேக நபர்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகிறாங்க. காரணம் என்ன? வெளிநாட்டிலே சென்று வேலை செய்தால் அதிக பணம் கிடைக்கும் என்று தானே செல்லுகிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வருமான மார்க்கம் அதிகரிக்கும் என்று செல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் நாங்களும் சொல்லுகிறோம். அந்த ராஜ்யத்திலே செல்ல உங்களுக்கு வேண்டியது விசா, பாஸ்போர்ட். அது என்ன? அது ரட்சிப்பு, பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை உங்களிடத்திலே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம்.